இப்போ நெக்ஸ்ட் வந்து மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேப்ன்ற ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணால் அதை வந்து அது அப்பர் கேஸாக மாற்றி திருப்பி கொடுத்துரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். டிஃப்னு போட்டு கேபிட்டலைஸ் நேம். ஸோ நேம் பாஸ் பண்ண போகிறோம். நேம் பாஸ் பண்ணோன்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அப்பர் கேஸாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்பர் போட்டுரும். போட்டுட்டு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வச்சுப்போம். ஸோ ரஞ்சித்னு வச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த்னு வச்சுக்கிறேன். ஃபைனலாக அண்டர்டேக்கர்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த நேம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு லிஸ்ட் வச்சுப்போம். கேபிட்டலைஸ்ட் நேம்ஸ் லிஸ்ட் அப்படி போட்டு எம்டி லிஸ்ட்டாக வச்சுப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இதே நேம்ஸ் வந்து நம்ம அப்பர் கேஸாக மாற்றி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபாரில் போட்டு நேம்ஸும் போட்டு ஸோ இந்த நேம்ஸ் இந்த லிஸ்ட் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ண போகிறோம். கேபிட்டலைஸ் நேம் லிஸ்ட்டு டாட் அப்பன்னா ஒவ்வொரு ஐட்டமாக லாஸ்ட் இண்டெக்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனில் வந்து கேபிட்டலைஸ் நேமு உள்ளே வந்து நேம் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம் ரஞ்சித்னு வரும், அப்புறம் சச்சின் வரும், ரஜினிகாந்த்னு அப்புறம் வந்து அண்டர்டேக்கர்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த லிஸ்ட்குள்ளே ஆட் ஆக போகுது. ஃபைனலாக வந்து பிரிண்ட் பண்ணும்போது கேபிட்டலைஸ் நேம் லிஸ்ட். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளோட ரிசல்ட்டு. ஸோ இதையே வந்து எப்படி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 லைன் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சேம் வேரியபிளில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு உள்ள மேப் போட்டுப்போம். ஸோ இதுதான் மேப் ஃபங்க்ஷனு. ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணோன்னா நம்மளோட அந்த ஃபங்க்ஷன் நேம் பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா கேபிட்டலைஸ் நேம்ன்றது தான் வந்து ஃபங்க்ஷன் நேம். ஸோ அதுக்குள்ளே எத்தனை பேராமீட்டர்ஸ் வருதோ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடணும். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இதில் வந்து நேம் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்மளோட லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா நேம்ஸ். ஸோ இது வந்து ஐட்ரேட் பண்ண முடிகிற ஒரு வேரியபிள் கரெக்டாக. இதுக்குள்ளே வந்து டியூபிள் இருக்கலாம், இல்லை லிஸ்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஐட்ரேட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு வேரியபிள் வந்து செகண்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், செகண்ட் பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறத அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி, அதாவது ஒவ்வொரு ஐட்டமாக பாஸ் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சேம் ரிசல்ட் மாதிரி வரும். இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து நான் நேம்ஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே ரிசல்ட் தான், ஆல்மோஸ்ட் கிடையாது, சேம் ரிசல்ட் தான். ஸோ இந்த பெரிய லைன்ஸை வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து சால்வ் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து இந்த மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டியில் ஃபஸ்ட் பேராமீட்டர் ஒன்று இருக்கும், இதில் வந்து ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். செகண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஐட்ரேட் பண்ணுற முடிகிற மாதிரி ஒரு வேரியபிள். ஸோ லிஸ்ட்டாக இருக்கலாம், டியூபிளாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அது வந்து ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இங்கே பாஸ் பண்ணோன்னா அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அது பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மேப் ஃபங்க்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள். சப்போஸ் இந்த இடத்துல வந்து 2 பேராமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து கமா கொடுத்து அந்த அடுத்த பேராமீட்டரில் கொடுக்க வேண்டிய லிஸ்ட்டையும் பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேப் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து வேரியஸ் எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சின்ன மினி டாஸ்க் மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த ஃபங்க்ஷனோட இம்பேக்ட் வந்து புரியும். ஸோ இப்போ சிமிலர்லி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு சிமிலரான சின்டாக்ஸாக தான் இருக்கும். ஐ மீன் மேப்
ஃபங்க்ஷனோட சிமிலர் சின்டாக்ஸாக தான் இருக்கும். 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். செகண்ட் பேராமீட்டரில் இருக்கிறது லிஸ்ட்டில் டியூப்பிளாக இருக்கும். எந்த ஒரு ஐட்ரேபிள் வேரியபிளாக இருக்கணும். அது வந்து பாஸ் பண்ணோன்னா அது ஒவ்வொரு ஐட்டமாக போயிட்டு வேலிடேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ சிமிலராக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம பாஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து நம்ம செகண்ட் பேராமீட்டரில் ஐட்ரேட் பண்ணும்போது அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரூன்னு வந்துச்சுன்னா அந்த வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ட்ரூ இல்லைனா ஆட் ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு நம்பர் பாஸ் பண்ணால் அது வந்து ஈவன் நம்பராக இல்லையான்னு சொல்லணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம், ஈவன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எக்ஸ் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், கொடுக்குற நம்பர் வந்து டிவைட் பை 2 பண்ணும். ஸோ டிவைட் பை 2ன்றது வந்து மாடுலஸ் சிம்பிள் போட்டிருக்கனால அது வந்து ரிமைண்டர் மட்டும் எடுத்துக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து இப்போ எந்த ஒரு நம்பர் வந்து டிவைட் பை 2 பண்ணாலும் அது ரிமைண்டர் வந்து எதிர் 0வாக இருக்கும் இல்லை 1ஆக இருக்கும். ஸோ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர், 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம 6ன்னு பாஸ் பண்ணோன்னா அது வந்து 0 = 0ன்னு வரும். அப்போ வந்து ட்ரூன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். அதுக்குள்ளே வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ 9 உனக்கு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் வச்சுப்போம், ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லி போட்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டாகவே கடைசி ஃபைனலாக கொடுக்குற ரிசல்ட் வந்து லிஸ்ட்டாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ லிஸ்ட் ஆஃபும் போட்டு ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டரோட ஃபஸ்ட் பேராமீட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஈவன். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனு. செகண்ட் பேராமீட்டர் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ஐட்ரேபிளான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஒரு வேரியபிளாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்பர்ஸ்ன்றது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ். கரெக்டாக? லிஸ்ட் ஆஃப் இன்ட். ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷனு நம்பர்ஸில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ன்றது வந்து இதில் பாஸ் ஆகும். 1 மாடுலஸ் 2ன்றது வந்து 1ஆக தான் இருக்கும். ஏன்னா ரிமைண்டர் வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ 2 வரும்போது 2/2 வந்து ரிமைண்டர் வந்து 0. ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்குள்ளே வந்து எதெல்லாம் ட்ரூ ஆகுதோ அதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ்குள்ளே ஆட் ஆகும். இப்போ நம்ம ஃபைனலாக பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணோன்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2 4 6 8 மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து லாம்டான்னு ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, எப்போல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 லைன் கோடாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு ஈஸியாக வந்து கோடை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிப்போம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கேபிட்டலைஸ் நேம்னே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ணிப்போம். ஸோ எந்த நேம் பாஸ் பண்ணாலும் கேபிட்டலைஸ் பண்ணி கொடுப்போம். கேபிட்டலைஸ் நேம்னு சொல்லி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி உள்ளே வந்து வேரியபிள் வந்து நேம்னு பாஸ் பண்ண போகிறோம். நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், நேம் டாட் அப்பர். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட்டும் போட்டு கேபிட்டலைஸ் நேமு உள்ளே வந்து என்ன பாஸ் பண்ணாலும் கேபிட்டலாக பாஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் கேபிட்டலாக மாற்றும். கரெக்டாக? இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ரஞ்சித் அடி பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம கேபிட்டல் அண்ட் ஸ்மால் கலந்து போட்டிருக்கோம். பட் ஆனால் எல்லாத்தையுமே வந்து கேபிட்டலில் கன்வெர்ட் பண்ணிச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இதையே வந்து எப்படி ஒன்லைனில் வர்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போ தான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெம்ப் வேரியபிள் வச்சுக்கிறேன். வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ டெம்ப்னு போனால் நம்ம நேம்னே வச்சுப்போம். நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாம்டாவோட சின்டெக்ஸ் பார்த்தோன்னா லாம்டா. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பேராமீட்டர் மாதிரி இருக்கணும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு எப்படி இப்போ நம்ம எப்படி நேம்னு வச்சுக்கோமோ அதே மாதிரி எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, எக்ஸ் டாட் அப்பர். ஸோ இது ஒன்லைன்லேயே முடியுது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இந்த லாம்டா என்ன பண்ணோன்னா எக்ஸ்குள்ள வந்து நேம் வரப்போகுது. இப்போ நம்ம சேமாக இங்கே என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போகுது. எக்ஸ் டாட் அப்பர்னு கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நேம் டாட்
நேம் ஆஃப் இது ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி பண்ணணும். உள்ள வந்து நான் ரஞ்சித்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் வந்திருக்கு. மேபி இப்போ உங்களுக்கு வந்து தோணலாம், இது வந்து பெருசாக ஒன்றும் லைன் ரெடியூஸ் பண்ணலையே, இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஃபங்க்ஷன் மாதிரி தோணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி இது இன்னொரு கிளியர் ஐடியா கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் டியூப்புள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பீப்புள்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் டியூப்புள்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஐட்டமுக்குள்ளேயும் வந்து ஒரு டியூப்புளாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேம் ரஞ்சித்னு வச்சுப்போம். ஸோ நேமு அவங்களோட ஏஜ் அது மாதிரி வச்சுப்போம். ஸோ ரஞ்சித்தும் கொடுத்து ஏஜ் 25. அதே மாதிரி அடுத்து சச்சினும் போட்டு ஏஜ் 50. அதே மாதிரி ரஜினியும் போட்டு ஏஜ் 72 அந்த மாதிரி போடுவோம். இது வந்து நம்பரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, ஏஜை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பீப்புள்ன்றது வந்து இப்போ வந்து ரேண்டமாக நம்ம பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஏஜை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ வந்து டிசைனிங் ஆர்டரில் பண்ணோம், இல்லை அசைனிங் ஆர்டர் கூட இருக்கட்டும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஏஜ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இங்கே போட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பீப்புள்ன்றது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரணும். இப்போ 25, 72, 15 இருக்குது கரெக்டாக. நமக்கு என்ன வரணும்னா 25, 50, 72 இது ரீஅரேஞ்ச் ஆகிட்டு வரணும். ஸோ இது வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக லிஸ்ட் டாட் ஸ்டார்ட்னு கொடுத்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து லிஸ்ட் ஆஃப் டியூப்புள் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜாக ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சார்ட்டட் பீப்புள்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சார்ட்டட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் பேராமீட்டரில் பீப்புள்னு சொல்லி நம்ம ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஐட்ரபிள் வேரியபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பீப்புள் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பேராமீட்டரில் என்ன பண்ணுறோம், எந்த ஐட்டம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து ரஞ்சித்ன்றது பார்க்காம ஏஜை பார்த்து தான் வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீன்றது வந்து செகண்ட் பேராமீட்டரு. ஸோ லாம்டா எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஆஃப் 1. ஸோ நான் என்ன சொன்னேன், 0 இது வந்து 1. ஸோ இண்டெக்ஸ் படி இது 0th இண்டெக்ஸு ஃபஸ்ட் இண்டெக்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம், வெறும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் எடுத்துக்கோ, 0 இண்டெக்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு 25, 72, 50 அப்படின்னு சொல்லி இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு பார்த்தோன்னா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ சார்ட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோன்னா இப்போது ரஞ்சித் ஃபஸ்ட்டு வருது, அப்போ சச்சின் வருது, அதுக்கப்புறம் தான் ரஜினி வருது. ஏன் பார்த்தோன்னா ஏஜ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகிற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸான கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலான்னு சொல்லி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் ஃபில்டரு, மேப்பிங், இந்த லாம்டா, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.